செய்யலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த பேச்சுலர் ரெசிபின்னு இதை காமிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2 மிளகாய் வத்தல். இது ஈஸியாக சிம்பிளாக அவங்க மாதிரி இருக்கிறவங்க செய்யலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இது பேச்சுலர் ரெசிபின்னு இது போட்டிருக்கேன். 1 பார்ட் வத்த குழம்பு சாதம் இது. பார்த்தீங்கன்னா இப்போ துவரம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம குழம்பு சாதம் கலக்கும் போது சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா